கிராவிடேஷன். ஸோ கிராவிடேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் டியூ டு கிராவிடேஷன், அதுலேருந்து அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி, கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுக்கப்புறம் அதோட டைம், அப்புறம் ஒரு சேட்டலைட் மூவ் ஆச்சுன்னா அதோட டைம் பீரியட் என்ன, வெலாசிட்டி என்ன, எஸ்கேப் வெலாசிட்டி என்ன, ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபைனலாக சேட்டலைட்டில் வெயிட்லெஸ்னஸ் பார்த்து முடிக்க போகிறோம். த கிராவிடேஷன். ஸோ கிராவிடேஷனை நம்ம பார்த்துருப்போம், அதாவது யூனிவர்சலி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். universally attractive force, always attractive. It has a very large range. ரேஞ்சுனா எங்கே ரொம்ப தூரத்து வரைக்கும் ஆக்ட் ஆகும். இது எப்படி ஆக்ட் ஆகும்னா 2 மாசஸ்க்கு நடுவில் தான் ஆக்ட் ஆகும். 2 மாசஸ்க்கு நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன் தான் வந்து கிராவிடேஷன் சொல்லுவாங்க, கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம எர்த்தில் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கிறதுனால தான் எல்லாமே எர்த் நோக்கி வருது. அது வந்து 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படி ஒரு மாதம் இன்னொரு மாதம் அட்ராக்ட் பண்ணிக்கும், ஆல்வேஸ் இன் அட்ராக்டிவ் பொசிஷன். எந்த மாதம் ஹையர் மாதம் இருக்கோ ஸோ அந்த மாதத்தை நோக்கி அட்ராக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் பார்ப்போம், அதாவது பிளானட் எப்படி சுற்றுது, சன்னை சுற்றி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கெப்லர்ஸ் லாவில் 3 லாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஆர்பிட்ஸ். ஸோ லா ஆஃப் ஆர்பிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சன்னை சுற்றி எர்த்து மூவ் ஆகிட்டு இருக்கு இன்னும் எலிப்டிக்கல் ஆர்பிட். சன் வந்து ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் மாதிரி வச்சுக்கிட்டு சுற்றி மூவ் ஆகிட்டு இருக்கு, அதுதான் வந்து எர்த்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் லா ஆஃப் ஆர்பிட்ஸ், கெப்லர் ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லாவில் அவர் ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருந்தார், இது பிங்கிற பாயிண்ட், இது ஏங்கிற பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து இதை வந்து பெரிஜின்னு சொல்லியிருந்தார், ஆர் பெர்ஹீலியான்னு சொல்லுவாங்க. அப்போஜி ஆர் அப்போஹீலியான். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்னா இது நியரஸ்ட் பாயிண்ட்டு, சன்னுக்கு நியரஸ்ட் சுற்றுற எர்த்தோடைய பாயிண்ட்டு. இது ஃபார்தஸ்ட் பாயிண்ட், தூரமாக இருக்கிற பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நியராக போகும்போது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெலாசிட்டி அதிகம், இங்கே வெலாசிட்டி கம்மி. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி அதிகம்னா கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். இங்கே கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். இதுதான் லா ஆஃப் மாஸ் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகும், இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகும். இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ லா ஆஃப் ஆர்பிட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அதாவது சன் வந்து எர்த் வந்து ஆல் பிளானட்ஸ் மூவ் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் அரௌண்ட் த சன். சன் வந்து ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் வச்சு மூவ் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஏரியாஸ், கெப்லர்ஸ் செகண்ட் லா ஆஃப் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வந்து எர்த்து இப்படி ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் டைமில் இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்டன்ஸும் அதே இன்டர் ஆஃப் டைமில் ஆப்போசிட்டில் ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னா அந்த டிஸ்டன்ஸும் இதனோட ஏரியாவும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் டு A2. ஸோ எப்படி சொல்லணும்னா ஏரியா ஸ்வெப்ட் அவுட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் ஆர் ஈக்குவல், அதாவது பிளானட் ஸ்வீப்ஸ் அவுட் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, மூவ் ஆகுது. ஸோ இங்கே போகிற டிஸ்டன்ஸ் வந்து வெலாசிட்டி, இங்கே வெலாசிட்டி மினிமம் வெலாசிட்டியாக இருக்கும், v இன்ட்டு டிடி. இதுதான் வந்து ஸ்மால் வெலாசிட்டி வித் இன் ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம், வெலாசிட்டி வித் ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம். இது வெலாசிட்டி இன்ட்டு லார்ஜ் இன்டர்வல் ஆஃப் டைம், இங்கே v மேக்ஸிமமாக இருக்கும். இந்த ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஏன்னா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் கிராஸ் ஆகிருக்கு அதே டிடிங்கிற டைமில். இது சன்னு. இப்போ இது வந்து அப்போஜி, இது சரி ஏ பி சி டி 4 பாயிண்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆரிஜின் இல்லை எஸ்ன்னு வச்சுக்கலாம், சன்னுங்கிறதுனால. எஸ்லேருந்து இப்போ ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஆர் ஏரியா ஆஃப் ஏஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சிஎஸ்டி. ஓகேங்களா? இதுதான் அவருடைய கான்செப்ட். எல்லா ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். அது எப்படி சொல்லலாம்னா ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஏரியல் வெலாசிட்டி எப்படி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னா dA/dt சேஞ்ச் இன் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ ஏரியாவுக்கு என்னது சொல்லுவோம் நம்ம இங்கே. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிங்கிற பாயிண்ட்டு, ஏங்கிற பாயிண்ட்டு, எஸ்ங்கிற பாயிண்ட்டு. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொன்னேன், v இன்ட்டு டிடின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ரேடியஸ் ஆஃப் த இல்லை ஆர்னு வச்சுப்போம், சும்மா சிம்பிளாக ஆர் வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்னா டி ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஆல் டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஆர்வி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு மாஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் மேலேயும் கீழேயும், mvr பை 2mனு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு L பை 2m. ஸோ L பை 2m நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது நம்ம எர்த் பிளானட் சிஸ்டமுக்கு. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன்னா L பை 2m ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், ஏரியா வெலாசிட்டி dA/dtயும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ இப்படி தான் அந்த டெரிவேஷன் வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெப்லர்ஸ் தேர்ட் லா. தேர்ட் லாவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லா ஆஃப் பீரியட்.
ஸோ லா ஆஃப் பீரியட்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது டைம் பீரியட் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சிஸ். அதாவது இப்படி இருக்குன்னா, இதுதான் செமி மேஜர் ஆக்சிஸ், இது மைனர் ஆக்சிஸ், இது பின்னு வச்சுப்போம், மொத்தமாக 2b, இது ஏஏன்னு வச்சுப்போம். ஸோ செமி மேஜர் ஆக்சிஸோட கியூப் தான் டைம் பீரியட். ஓகேங்களா? இப்போ சன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எர்த் சம்திங் எடுத்து சுற்றிட்டு இருக்குன்னா, இது R2 டிஸ்டன்ஸ் வச்சுப்போம், டோட்டலாக R1 டிஸ்டன்ஸ் வச்சுப்போம். இப்போ A is 2A equal to R1 plus R2, அல்லது A equal to R1 plus R2 divided by 2, இப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் வந்து இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சிஸ். ஸோ இது முக்கியம். இது வந்து தேர்ட் லா ஆஃப் பீரியட்ஸ், தேர்ட் லா ப்ளஸ் தேர்ட் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ், எல்லா ஆப்ஜெக்ட்டுமே, எவ்ரி பார்ட்டிகல் சொல்லலாம், இட்ஸ் இந்த யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் பார்ட்டிகல் வித் எ ஃபோர்ஸ் ஹூஸ் மேக்னிடியூட், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மேக்னிட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தர் மாசஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம்னா ஜி இன்ட்டு m1 m2 பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ 2 மாஸ் இருக்குது, m1 m2, இதுக்கு நடுவில் இருக்க கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த மேக்னிடியூடில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து F ஈக்குவல் டு MAன்னு சொல்லிட்டு நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ F ஈக்குவல் டு MAவை இங்கே ஏங்கிறது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியாக மாற்றினோம்னா mg இஸ் ஈக்குவல் டு gm1 m2 பை ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ ஒரு எர்த் இருக்குது, எர்த்தோடைய மாசு கேப்சம்னு வச்சுப்போம், அனதர் ஆப்ஜெக்ட் அந்த சர்ஃபேஸ் அது எங்கே இருக்குது, அது ஸ்மால் எம்னு வச்சுப்போம். அப்படி வச்சோம்னா இது எப்படி எழுதலாம்னா ஜி கேப்சம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஆர் ஸ்கொயருங்கிறது இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் ஒரு ஆப்ஜெக்ட் மாஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஸோ கேப்சார்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது மாஸ் ஆஃப் தி எர்த் வந்து 6 × 10⁻24 kg, ப்ரிசைஸாக 5.5 சம்திங் சொல்லுவாங்க. ஆர் ரேடியஸும் வந்து 6400 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி. ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 6.67 × 10⁻11 SI யூனிட்ஸ், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பர் -2. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எம்ஜி, இந்த எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த சர்ஃபேஸ், ஜி கேப்சம் மாஸ் ஆஃப் தி எர்த் இன்டு மாஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் சொல்லிக்கலாமா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்லேருந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி கேப்சம் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம முன்ன பார்த்த ஃபோர்ஸ், அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம வெக்டாரில் எழுதணும்னா ஜி எம்எம் ஆர் கேப் ஆர் ஸ்கொயர், என்ன டிஸ்டன்ஸோ 2 1 1 2 சம்திங் பாயிண்ட்டை கூட வச்சு சொல்லிக்கலாம் நம்ம. இது வெக்டர்ஸ் டினோஷன். அதே வந்து டோட்டல் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா, நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜிஎம் வந்து வெளியே எடுத்துக்கிட்டு m1 பை ஆர், இந்த பாயிண்ட் 1 வச்சுக்கோங்களேன், 2 to 1 m2. ஓகேங்களா? இந்த எம் தான் கேப்சம்னா இந்த எம்னு வச்சுப்போம். அப்புறம் m3 பை R13 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படி வெக்டார் ஃபார்மில் எழுதுவோம். அதாவது எர்த்தை வந்து கேப்சம்னு வச்சுட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸுக்கு இப்போ m1 இங்கே இருக்குது, m2 இங்கே இருக்குது, இதுலேருந்து வர டிஸ்டன்ஸு R12. ஓகேங்களா? 1 to 2. அதே மாதிரி m3 இங்கே இருக்குது, இது டிஸ்டன்ஸு R13. ஸோ இப்படி சொல்லி ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதை சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அப்படி ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்படி தான் கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே கேப்சம் பதில் நீங்கள் m1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். m1ங்கிறது மாஸ் ஆஃப் தி எர்த், அதுதான் கேப்சம்னு எடுத்திருக்கோம் நம்ம. அப்போ நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிலிருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம் இஸ் ஈக்குவல் டு ஜி கேப்சம் பை ஆர் ஸ்கொயர், இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேரி ஆகும். அதாவது போல்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், ஈக்குவேட்டரில் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து ஷேப் ஆஃப் தி எர்த்தை பொறுத்து வேரி ஆகும். அப்புறம் லாட்டிடியூடை பொறுத்து வேரி ஆகும். அப்புறம் ஹைட், டெப்த், இதெல்லாம் பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அந்த வேரியேஷன் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேரியேஷன் இன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டியூ டு ஹைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எர்த்துன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ரேடியஸ் ஆர் வச்சுக்கலாம், மாஸ் வந்து கேப்சம்னு. இப்போ இது சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஹைட்டில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே தான் ஒரு மாஸ் இருக்குது, இது ஸ்மால் எம்னு வச்சுப்போம். ஸோ அங்கே வந்து ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஜி கேப்சம் ஸ்மால் எம் பை ஆர் ப்ளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஜியோவில் இருக்கும் எஃப் பை ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ப்ளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஓகே. இப்போ நம்ம ஜி இந்த ஆர் ப்ளஸ் ஹெச்சை சிம்பிளாக ஒரு வேரியபிள் எழுதணும்னா ஆர்னு வரும். ஸோ ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆர் இன்க்ரீஸ் ஆனால் ஜி டிக்ரீஸ் ஆகும். இதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சர்ஃபேஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும், மேலே போக கம்மியாகும். ஸோ இப்போ வந்து இது நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது வந்து ஜி அட் ஹைட் ஹெச்னு வச்சுப்போம், ஹைட்டு. இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜி எழுதுவோம். நம்மளுக்கு நார்மல் ஜி வந்து ஜிஎம், சர்ஃபேஸில் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் தெரியும். அந்த டைம்ஸ் எழுதணும்னா ஜிஎம், இந்த ஆர் காமனாக வெளியே எடுத்தோம்னா ஆர் ஸ்கொயர்னு வெளியே வரும், 1 + h/r இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இது எப்படி எழுதலாம், ஜி பை 1 + h/r ஹோல் ஸ்கொயர் எழுதலாம், அல்லது ஜி இன்ட்டு 1 + h/r ஹோல் பவர் -2 எழுதலாம். பைனாமியல்ஸ் தியரம் படி h வெரி வெரி லெஸ் தென் r. r வந்து 6400 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம இந்த ஹைட் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னா வெரி வெரி லெஸ் தென் ஆர்னு சொல்லலாம். அப்போ இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ GH is equal to G into 1 minus 2h/r. ஓகேங்களா. இந்த வேரியேஷன் வந்து இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்டு பார்ப்போம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த வேரியேஷன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் GH. ஸோ GHக்கும் ஜிக்கு ரிலேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. GH தான் அது ஹைட்டில் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஜி சர்ஃபேஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து அவங்க வந்து ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ் இன் ஹைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம GH ஃப்ராக்ஷன் எது வந்து அதிகமாக இருக்கும், ஜி தான் அதிகமாக இருக்கும். அப்போ G minus GH தான் டிக்ரீஸ் இன் கிராவிடேஷன் விச் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும் 2GH/rன்னு இருக்கும். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அப்புறம் வந்து ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ்னால் G minus GH டிவைட் பை ஒரிஜினல் ஜி போடணும், அதான் ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ். அப்போ 2h/rன்னு இருக்கும். இதே வந்து பெர்சன்டேஜ் டிக்ரீஸ்னால் G minus GH/g into 100 ஈக்குவல் டு 2h/r, அதான் பெர்சன்டேஜ் into 100. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இன் ஜி டியூ டு டெப்த். இப்போ அதே எர்த் எடுத்துக்கோங்க. இப்போ மேலே ஹைட்டு போகாமல் டெப்த் டிங்கிற டெப்த்து கீழே வந்திருக்கு. அப்போ இது ஸ்மால் இருக்கும். இப்போ இந்த ரேடியஸ் எப்படி இருக்கும், r மைனஸ் டி. இல்லை இந்த டோட்டல் ரேடியஸ் ஆராக இருக்கும். மாஸ் ஆஃப் தி எர்த் எம். இந்த மாஸ் வந்து என்ன எழுதிக்கலாம்னா எம் டேஷ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா F is equal to G m டேஷ். அந்த சின்ன மாஸ் எங்கே வைக்கிறோம்னா இங்கே வைக்கிறோம், உள்ளார டெப்த்தில் வைக்கிறோம், ஸ்மால் எம். ஸோ அப்புறம் ஸ்மால் எம் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ சென்டர் ஆஃப் தி எர்த்லேருந்து r minus d ஹோல் ஸ்கொயர். அப்போ G at depth is equal to G m டேஷ், அது F/m வரும், பை r minus d ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு r தெரியும், டி டெப்த் தெரியும், G தெரியும், m டேஷ் தெரியாது. ஏன்னா எர்த்தை இன்னும் சின்ன எர்த்தாக மாற்றுறாங்க. அதாவது இன்டீரியரில் ஒரு பாயிண்ட் டெப்த் வைக்கும்போது அந்த எர்த்தோடைய மாஸ் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் டென்சிட்டி சேம் தான். டென்சிட்டி சேம்ங்கிறதுனால என்ன ஆகலாம்னா டென்சிட்டி ஃபார் எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஃபார் எம். அப்போ டென்சிட்டி என்ன ஆகலாம், மாஸ் பை வால்யூம். மாஸ் எம் டேஷ் பை வால்யூம் என்னது 4/3 πr³ ஃபார் எஸ் பிஎர் 4/3 π. எம் டேஷ் உடைய ரேடியஸ் வந்து r minus d ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு m பை 4/3 πr³ சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து எம் டேஷ்க்கு என்னென்னு கண்டுபிடிக்கும் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எம். 4/3 π கேன்சல் ஆகிடும், 4/3 π கேன்சல் ஆகிடும். ஸோ எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு r minus d ஹோல் கியூப் டிவைட் பை r கியூப். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். G இஸ் ஈக்குவல் டு G m r minus d ஹோல் கியூப் ஹோல் டிவைட் பை r கியூப் இன்ட்டு r minus d ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயரிங் கேன்சல் ஆச்சுன்னா கியூப் போய்டும், ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு gm பை gm r minus d ஹோல் டிவைட் பை r கியூப். ஓகேங்களா. ஸோ வந்துடுச்சு. இப்போ நாம் வந்து ஜி டெப்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஜி டெப்த்துக்கு இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும்னா ஜி டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயருங்கிறது ஜி ஆர் மைனஸ் டி டிவைட் பை ஆர்னு இருக்கும். இது இன்னும் சிம்பிளிஃபை எழுதலாம்னா ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர். ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜி டெப்த் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் டின்னு எடுத்துப்போம். அப்போ டெப்த் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணோம், ஆர் மைனஸ் டி குறையும், ரேடியஸ் குறையும் ஆஃப் த ஸ்மாலர் எர்த்து. அப்போ இந்த ரேடியஸ் குறைஞ்சிரும். ரேடியஸ் குறைஞ்சுன்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஸோ டெப்த் இன்க்ரீஸ் ஆக ப்ரொபோர்ஷனல் இது குறையும். அப்போ ஜிடியும் குறையும். புரிஞ்சுங்களா. அதாவது டி இன்க்ரீஸ் ஆகும், அப்போ ஸ்மாலர் ஸ்பேராக கிடைக்கும், பெரிய எர்த்தாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் இந்த ஸ்மாலர் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் டி. இதுவும் சின்னதாகவே மாறிட்டு இருக்கும், ஆனால் டெப்த் இன்க்ரீஸ் ஆகும், டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்மால் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ஆர் குறையுது, அப்போ ஜிடி இன்க்ரீஸ் ஆகுது, சரி அதுவும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சர்ஃபேஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும் ஜி. மேலே போனாலும் குறையும் ஜிஏ, கீழே வந்தாலும் ஜி குறையும் டெப்த் போனாலும். ஓகேங்களா. இது நம்ம வந்து ஒரு கிராஃபில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்ஃபேஸு ஆர் ஈக்குவல் டு கேப்ஸாரு, கீழே வந்து ஜி டெப்த் வந்து -2 ஆர். ஓகேங்களா. அப்போ அது குறைச்சிடும். இதுதான் வந்து ஆரிஜின் சென்டர் ஆஃப் தி எர்த்து. இதுக்கு மேலே போகும்போது ஆர் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்து இங்கே. அப்புறம் போகும்போது இன்னும் குறையும். அது வந்து ஜி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இது ஜி தான், ஜி பஸ்லேஷன் டிகிராட்டிவ் போகுது. ஸோ இதுதான் அந்த கிராஃப் சொல்லலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோட் இருக்கும், இது வளைஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அடுத்தது வேரியேஷன் ஆஃப் ஜி டியூ டு ஷேப் ஆஃப் தி எர்த். ஷேப் ஆஃப் தி எர்த்தை பொறுத்து வேரி இருக்கும். நம்ம எர்த்துங்கிறது ஒரு ஸ்பியர் கிடையாது, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ இங்கே போல்ஸ் இருக்குன்னா இங்கே ஈக்குவேட்டர் இருக்குது. இந்த ஈக்குவேட்டருக்கும் போல்ஸ்க்கு என்னன்னா 21 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரேடியஸில்.
ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து ஜி என்ன தெரியும், ஜி அட் போல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை போல்ஸோடைய ரேடியஸ் ஸ்கொயர். அதே ஜி அட் ஈக்குவேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் அட் ஈக்குவேட்டர். நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஆர் ஈக்குவேட்டர் கிரேட்டர் தென் ஆர் போல்ஸு. ஸோ ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன ஆகும், ஜி ஈக்குவேட்டர் லெஸ் தென் ஜி எட்டு போல்ஸ். ஸோ ஜி போல்ஸ் கிரேட்டர் தென் ஜி ஈக்குவேட்டர். ஸோ போல்ஸ்க்கும் இதுக்கும் வேரியேஷன் இருக்குது. போல்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் கிராவிடேஷன் டியூ டு கிராவிட்டி. அந்த சேஞ்ச் இன் ஜிஆர் எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னா ஜிபி மைனஸ் ஜி ஈக்குவேட்டரில் ஈக்குவல் டு 0.02 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எங்களை இவ்வளோ வேரி ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஜி டியூ டு ஆக்சியல் ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்துக்கு எப்படி வேரி ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் எப்படி எடுத்துப்போம், ஒரு லேட்டிடியூடு வந்து ஒரு 5 லேட்டிடியூட் இருக்குது, ஜி இப்படி ஆக்ட் ஆகும். இங்கே ஒரு மாஸ் இருந்துச்சுன்னா ஓகேங்களா, ஜி டாஸ் இப்படி ஆக்ட் ஆகும் டியூ டு வேரியேஷன் இன் எர்த். பிகாஸ் இந்த பக்கம் வந்து ஒமேகா ஆர்னு ஒன்று ஆக்ட் ஆகும், சாரி ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு ஆக்ட் ஆகும். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த மாஸ்க்கு இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மாலர் ஈக்குவல் டு கேப்சாரோட வச்சுக்கலாம். ஸோ கேப்சாரோட வெரி ஆகும் ஓகேங்களா, ஒமேகா ஸ்கொயர் ஆர் வெரி ஆகும். ஸோ அப்போ வந்து ஜி டேஸ் எப்படி இருக்குன்னா ஜி மைனஸ் காஸ் ஸ்கொயர் 5 இன்ட்டு ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ ஈக்குவேட்டரில் பார்த்தீங்கன்னா 5 வந்து 0 டிகிரி, அப்போ வந்து என்ன ஆகும், காஸ் 0 டிகிரி 1. ஸோ ஜி டேஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர். இதே வந்து அட்டு போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸில் 5 ஈக்குவல் டு 90 டிகிரி, காஸ் 90 டிகிரி 0, ஜி டேஸ் ஈக்குவல் டு ஜி ஈக்குவலாக இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும் ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபீல்டு. கிராவிடேஷன் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி எல்லாம் ஒன்று தான். ஸோ கிராவிடேஷன் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இப்படி எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு அதாவது ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டிவைட் பை மாஸ், விச் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் கிராவிடேஷன் ஃபீல்டு. அதே நம்ம வெக்டர் ஃபார்முக்கு எழுதலாம். நம்ம வி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் 1 to சம்திங் எழுதிக்கலாம். ஆர் வெக்டர் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வச்சு நம்ம நிறைய மாசஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎம் 1 + m2 + m3 and so on போயிட்டே இருக்கலாம். பட் இந்த கிராவிடேஷன் ஃபீல்டு ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் தி எர்த். ஸோ அங்கே வந்து நிறைய பிளானட்ஸ் இருந்தால் தான் M1 M2 எழுத முடியும், இல்லைன்னா சேம் தான், ஒரே பிளானட் தான் இருக்கும். ஒரே அந்த பிளானட்டை பொறுத்து தான் கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்கும். ஃபோர்ஸ் அப்படி கிடையாது, 2 மாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்மால் மாஸ் கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிராவிடேஷன் ஃபீல்டு எப்படி இருக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி த எது மேக்ஸிமம் மாஸ் இருக்கோ அதுதான். அதான் நம்ம எர்த்துனா இப்போ எர்த்து மேக்ஸிமம் அதுதான், ஒரு மாதம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எந்த கிராவிடேஷன் ஃபீல்டு எங்கே வந்து உருவாக்கப்படுதோ அங்கே பொறுத்து தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ ஒரு பாயிண்ட் மாஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் மாஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கேப்சம் மாஸ் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்டில் வந்து பிங்கிற பாயிண்டில் ஸ்மால் எம் கொண்டு வரீங்க. அப்போ வந்து ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், என்ன எப்படி இருக்குன்னா ஜி எம்எம் பை ஆர் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அதை எழுதிக்கும். சப்போஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு சாரி கிராவிடேஷன் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜி கேப்ஸ் எம் பை ஆர் ஸ்கொயர் இருக்கும், ஏன்னா விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஸ்மால் எம். வெக்டர் ஃபார்ம்னா அப்படி முன்னே சொன்னது தான், ஜிஎம் பை இது ஸ்மால் ஆர் வச்சுக்கோம், ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் கேப்னு வச்சுக்கலாம். இதை வெக்டர் ஃபார்மில் டெவலப் பண்ணுறது. நிறைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இ ஈக்குவல் டு E1 + E2 எல்லாம் வெக்டர் ஃபார்மில் எழுத வேண்டியதான், ப்ளஸ் E3 அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் En வெக்டர் வரைக்கும் வரும். ஸோ இப்படி சொல்லிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர். ஸோ யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர்னால் யூனிஃபார்ம் மாஸ் இருக்கும் ஓகேங்களா, டென்சிட்டி சேமாக இருக்கும், ஹோல் பாடியில் சாலிட் ஸ்பியர் இருக்குது. ஸோ இப்போ சாலிட் ஸ்பியர் இருக்குன்னா அதோடைய மாஸ் வந்து எம்னு வச்சுப்போம், இதோட ரேடியஸ் வந்து 6. ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் பிங்கிற பாயிண்டில் ஒரு மாஸ் வைக்கிறீங்க. அந்த மாஸில் வந்து இந்த சாலிட் ஸ்பியர் எர்த் ஒரு சாலிட் ஸ்பியர் தான், அட்மாஸ்பியர் இருக்குது. ஸோ நம்ம சிம்பிளாக ஒரு சாலிட் ஸ்பியர் வைக்கிறோம். ஸோ அந்த சாலிட் ஸ்பியர்லேருந்து பிங்கிற பாயிண்ட் இருக்கிற எம்ங்கிற மாஸ்க்கு எவ்வளோ ஃபீல்டு ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஸ்மாலார் வச்சுப்போம், அதாவது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஸ்மாலார். ஸோ அட் த பாயிண்ட் ஆர் ஆர் த பாயிண்ட் பி வித் ரேடியஸ் ஆர், டிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஆர் வந்து இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆராக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ப்ரொபோர்ஷனல் டு 1 பை ஆர் ஸ்கொயர். ஸோ சர்ஃபேஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும், போக கம்மியாகும்னு சொல்கிறோம் இதுக்கு. இப்போ சர்ஃபேஸ்னால் ஆர் ஈக்குவல் டு ஆராக இருக்கும். அப்போ அட் சர்ஃபேஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். அடுத்தது நம்ம இன்னர் சைடு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து எங்கே ஆக்ட் ஆகும், மாஸ் இருந்தால் தான் ஆக்ட் ஆகும். அப்போ இன்னரில் மாஸ் இருக்குது சாலிட் ஸ்பியர்னால், அப்போ இன்னர் பாயிண்ட்னா ஒரு ஸ்மாலார் இந்த பாயிண்ட் எடுத்துப்போம், இது கேப்ஸ் ஆர், இங்கே தான் அந்த மாஸ் இருக்குது, இந்த ஒரு பி பாயிண்ட்னா இன்டர்னல் பாயிண்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்னல் பாயிண்டில் கியூன்னு வச்சுப்போம், கியூ இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் பாயிண்டில் ஜிஎம் பை
ஆர் கியூப் இன்ட்டு ஆர்னு இருக்கும். இது எப்படி இல்லை, நம்ம வந்து ஜிஎம் டேஷ் பை இந்த ஸ்மால் ஆர் என்னது ஆர் கியூப்னு ரேடியஸ், சாரி ஆர் ஸ்கொயர் ரேடியஸ் வச்சிங்கன்னா எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆர் கியூப் டிவைட் பை ஆர் கியூப்னு வரும். நம்ம டென்சிட்டி ஈக்குவல் பண்ணுவோம்ல அந்த பேசிஸில். ஸோ அதை மாதிரி அங்கே சப்ஸ்ட் பண்ணாங்கன்னா இப்படி வரும். இதுதான் வந்து ஃபைனல். ஸோ அப்போ இன்டர்னல் பாயிண்ட்டில் இ இந்த வேல்யூ, தட் இஸ் இ இஸ் ப்ரொபோர்ஷன் டு ஆர், அந்த டெப்த்து அந்த ரேடியஸ் ஸ்மால் ரேடியஸ் எவ்வளோ இருக்கோ அது. ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா ஆக்ஸலரேஷன் டு கிராவிட்டி மாதிரி தான், சர்ஃபேஸில் மேக்ஸிமமாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து வரும்போது என்ன ப்ரொபோர்ஷனல், டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால் இ டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இங்கே போகும்போது குறையும் இப்படி, இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r ஸ்கொயர். ஓகேங்களா. நார்மலாக கான்ஸ்டன்ட் வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா gm/r ஸ்கொயராக இருக்கும். இதுதான் கிராவிடேஷன் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம் ஸ்பெரிக்கல் ஷெல். ஸ்பெரிக்கல் ஷெல்னா உள்ளார மாஸ் இருக்காது. அப்போ இன்டர்னல் பாயிண்ட்ல இ வந்து 0வாக தான் இருக்கும். இந்த மாஸ் தான் இங்கே ஆக்ட் ஆகும். பட் கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து உள்ளார வராது. ஸோ இ ஈக்குவல் டு 0 ஃபார் இன்டர்னல் பாயிண்ட். இன்டர்னல் பாயிண்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு, இன்டர்னல் பாயிண்ட்டில் இ ஈக்குவல் டு 0. அப்புறம் அவுட்டர் பாயிண்ட், எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம், அந்த டிஸ்டன்ஸ் ஆர் வச்சுக்கலாம். அடுத்தது சர்ஃபேஸ்லேயே இங்கே ஒரு மாஸ் இருக்கலாம், இங்கே ஒரு மாஸ் இருக்கலாம். இப்போ இ அவுட்டர் அந்த எக்ஸ்டர்னல் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அதே தான் gm/r ஸ்கொயரு. இதே இ அட் சர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா gm/r ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அப்போ இ ப்ரொபோர்ஷனல் டு 1/r ஸ்கொயர், சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் போகிற வரைக்கும். அப்போ கிராஃப் எப்படி வரையலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து gm/r தான் மேக்ஸிமம் இருக்கும், ஆர் ஸ்கொயர் தான். ஸோ அந்த மேக்ஸிமம் வந்து எங்கே இருக்கும், ஆர் ஈக்குவல் டு ஆர் சர்ஃபேஸில். அதுக்கப்புறம் போகப்போ குறையும். இது எப்படி குறையும், 1/r ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனாலிட்டியில் குறையும். ஸோ இவ்வளோ தான். இங்கே இன்டீரியர்லாம் இ ஈக்குவல் டு 0, இன்டர்னல் பாயிண்ட் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வந்து சர்ஃபேஸில் இருந்து ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே ஃபீல்டு, கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங் அட் எ பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸ். யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங்குனா இந்த சர்க்குலர் ரிங் இருக்கும், இதுதான் ஒரு ஆக்சிஸ், சென்டர் ஆக்சிஸ். சென்டர் ஆக்சிஸ் ஒரு பாயிண்ட் எம்ங்கிற மாஸ் இருக்குது, பிங்கிற பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ரேடியஸ் கேப்சர் வச்சுப்போம். அப்போ நம்ம இது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலர் வச்சுப்போம். இங்கே ஒரு மாஸ் டிஎம்னு ஸ்மால் மாஸ் எடுத்துப்போம். அந்த மாஸ்க்கு இந்த பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துப்போம்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ரூட். இதுதான் அந்த டிஸ்டன்ஸு. இப்போ நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது அட் த பாயிண்ட் பின்னா gmr/r ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் 3/2. ஸோ இது கிராவிடேஷன் ஃபீல்டு அட் திஸ் பாயிண்ட். இந்த டெரிவேஷன்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற டெரிவேஷன்ஸ்லாம் நம்ம புரிஞ்சிட்டாவே போகுது இது உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வென் டி அட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் E/dr இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். அல்லது ஆர் இஸ் ஈக்குவல் டு r/√2ங்கிற இடத்துல தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா இ மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 2 gm/3√3 ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வச்சோம்னா இப்போ வந்து இப்போ எங்கே அதிகமாக இருக்கும், r/√2ங்கிற டிஸ்டன்ஸில் தான் அதிகமாக இருக்கும். r/√2னா r/1.414. அப்போ இந்த இடத்துல இருக்கும், இந்த சர்க்கிளில். ஓகேங்களா, ஓரளவு கம்மியாக. அப்போ வந்து அந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்குன்னா இங்கே இருக்கும். அது எப்படி மேக்ஸிமம் இருக்குன்னா எந்த மேக்னிடியூடில், 2gm/3√3 ஆர் ஸ்கொயரில் மேக்ஸிமம் இருக்கும். பின்னாடியும் குறையும், முன்னாடியும் குறையும். ஓகேங்களா, இது டிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சுக்கணும் இந்த ஆரிஜினல் சென்டர்லேருந்து. ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் ரிங்கு. அதில் வந்து ஒரு ஆக்சியல் பாயிண்டில் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் பொட்டன்ஷியல். ஸோ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல்னா அதாவது அதாவது எலக்ட்ரிக்கல் இன்டென்சிட்டி வந்து ஹையர் டு லோயர் பாயிண்ட் போகுது, ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது ஹையர் டு லோயர் பாயிண்ட் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸுடைய ஸ்ட்ரென்த்து அதை குறிக்கிறது கிராவிடேஷன் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குன்னா அங்கே ஃபோர்ஸ் அதிகமாக எக்ஸப்ட் ஆகிற மாதிரி, வெளியில் போகிற மாதிரி, ஈக்குவல் டு W/Mன்னு சொல்லுவாங்க. இதுதான் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் எனர்ஜி வேறு, பொட்டன்ஷியல் வேறு. பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் டன்னே சொல்லிடலாம். கிராவிடேஷன் பொட்டன்ஷியல்ங்கிறது ஒர்க் டன் பை ஒரு மாசு அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி பை ஒரு மாசு. ஸோ நம்ம ஒர்க் டன் வந்து எப்படி பார்ப்போம்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு gm/r சொல்லலாம். எங்கிறது இப்போ எப்படின்னா, இப்போ கேப்ஸுங்கிற ஒரு மாஸ் இருக்கும் அவங்க பாயிண்டில், ஒரு இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு ஸ்மால் எம் மாஸை இங்கே பீக் கொண்டு வந்து வரீங்க அப்படின்னா இங்கே ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அல்லது ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு gmm/r. புரிஞ்சுங்களா? இந்த மாஸ் எங்கேயோ இருந்து கொண்டு வரும், அது ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம இங்கே கொண்டு வரும்போது இந்த ஃபீல்டில் வந்து எக்ஸெப்ட் ஆகுது இங்கே வந்த உடனே. அப்போ அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா gmm/r. அவ்வளோ பொட்டன்ஷியல் டெவலப் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் இந்த டிஸ்டன்ஸ். இப்போ யூனிட் மாஸ் எடுத்து வரோம்னா இந்த எம் வந்து 1 ஆகிடும். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் மட்டும் வேணும்னா நமக்கு என்ன எழுதுவோம், W/, அந்த ஸ்மால் எம் மாஸ் எடுத்துட்டோம்னா gm/rன்னு சொல்லுவோம். அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பொட்டன்ஷியல் ஆப்போசிட்டில் இருக்கும், அதான் -gm/r. ஒர்க் டனும் பொட்டன்ஷியல் ஆப்போசிட்டில் இருக்கும்.
ஸோ அங்கேருந்து எடுத்து வரதுக்கு இவ்வளோ எனர்ஜினா இங்கே எக்ஸெட் ஆகிற எனர்ஜி அதுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸெட் ஆகணும். அப்போ தான் அதை வந்து பக்கத்துலேயே வச்சுக்க முடியும். அதுதான் -gm/rன்னு சொல்லுவாங்க. r ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி தூரமாக இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் வில் பிகம் 0. தூரமாக இருந்தால் பொட்டன்ஷியல் இருக்காது. பக்கத்தில் வர இந்த பொட்டன்ஷியல் இருக்கும் டிஸ்டன்ஸை பொறுத்து. அப்போ v இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு r இப்படி வச்சுக்கலாம். இதே வந்து நிறைய மாஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா v வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வச்சு அட் எனி பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் வச்சுப்போம். இங்கே ஒரு மாஸ் m1 m2 m3 நிறைய மாஸ் கொண்டு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம வெக்டர் ஃபார்மில் எழுதிக்கலாம் gm1/r1 + gm2/r2. ஸோ நிறைய மாஸை கொண்டு வரனால இந்த m1 m2 m3 இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் சேம் தான். ஓகேங்களா? இப்படி வந்தாலும் சரி, நிறைய மாஸ் இருக்குது, ஒரே ஒரு ஸ்மால் எம் அங்கேருந்து கொண்டு வரீங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம் gm2 + and so on g caps mn/rn வச்சுக்கலாம். ஸோ இப்படி வந்து பொட்டன்ஷியல் டியூ டு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் மோர் தென் 1 பாயிண்ட் மாஸ் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் டியூ டு யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர். நம்ம வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு பார்த்த மாதிரி கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் பார்க்க போகிறோம். ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்துக்கோங்க. இது ஆரிஜின் ஆறு, இந்த பிங்கிற பாயிண்ட்டு, அங்கே மாஸ் ஸ்மால் எம் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு வச்சுக்கோங்க. அப்போ பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும்? v ஈக்குவல் நம்மளுக்கு நார்மல் ஃபார்முலா -gm/r. அதே டிஸ்டன்ஸில் எவ்வளோ மாஸ் இருக்கோ அதுதான் நார்மல் ஃபார்முலா தான். இந்த இடத்துல r > ஈக்குவல் டு ஆராக இருக்கும். சப்போஸ் r ஈக்குவல் டு ஆர்னா சர்ஃபேஸ், ஸ்மால் ஈக்குவல் டு கேப்ஸர்னா சர்ஃபேஸ் இருக்கிறதா இருக்கும். v ஈக்குவல் டு -gm/r சொல்லலாம். இதே இன்டர்னல் பாயிண்ட்டில் இருக்குது. ஸோ இன்டர்னல் பாயிண்ட்டில் பொட்டன்ஷியல் இருக்கும், ஃபீல்டு இருக்கும். ஸோ இன்டர்னல் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஸோ இன்டர்னல் பாயிண்ட் இருக்கிறது -gm/r³ 1.5r² மைனஸ் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னன்னா r < கேப்ஸ் ஆர் இன்டர்னல் பாயிண்டில் இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு கிராஃப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், 0 இருக்குது. இப்போ இன்டர்னல் பாயிண்டில் எப்படி இருக்குது? இன்டர்னல் பாயிண்டில் அதுவும் r = 0ன்னு வச்சுக்கோங்களேன். சென்டருக்கு கொண்டு போனோம்னா v = -1.5 gm/r. அந்த வேல்யூ இங்கே இருக்கும், அதுதான் மேக்ஸிமம் இருக்கும். அது கீழே இருக்கிறது தான் -gm/r சர்ஃபேஸு. ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கும்போது ஒரு பேராபோலா மாதிரி கிரியேட் ஆகும், இங்கே போன உடனே ஹைப்பர்போலா மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் அந்த கிராஃப் இருக்கும் பிட்வீன் பொட்டன்ஷியல் அண்ட் த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது, உங்களுக்கு கீழே போயிட்டு இருக்கு கிராஃப். ஸோ பொட்டன்ஷியல் டியூ டு யூனிஃபார்ம் ஸ்பெரிக்கல் ஷெல். ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்குன்னா உள்ளார மாஸ் இருக்காது, அப்போ ஃபீல்டு 0, பட் பொட்டன்ஷியல் இருக்கும். எப்படி பொட்டன்ஷியல் இருக்கும்? இங்கேருந்து இந்த மாஸில் எவ்வளோ இருக்கோ அந்த பொட்டன்ஷியல் இது வரைக்கும் எக்ஸெப்ட் ஆகும். ஓகேங்களா? ஆரிஜினு பிங்கிற பாயிண்ட்டு மாசு. அப்போ இன்டர்னல் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கோ அதுதான் இருக்கும். ஸோ இன்டர்னல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு -gm/r. ஓகேங்களா? இங்கே ஒரு ஸ்மாலாக வச்சு மாஸ் வச்சாலும், இப்போ டோட்டல் இங்கே ஸ்மாலாக பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அட் p இஸ் ஈக்குவல் டு -gm/r. அதே சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா -gm/R. இதுவும் சேமாக தான் இருக்கும். அப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? பொட்டன்ஷியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கீழே தான் நெகட்டிவ்ல 0 ஆகிட்டு இருக்கு, 0ல் கீழே போயிட்டுருக்கு. அப்போ -gm/R. இதுதான் சர்ஃபேஸில் இருக்கும், இன்டர்னல் இருக்கும். வெளியில் மட்டும்தான் எக்ஸெப்ட் அதிகமாக, வெளியில் போனால் கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா v இஸ் இன்வர்ஸ் சொல்லிட்டு r. ஓகேங்களா? கம்மியாகிட்டு இருக்குன்னா டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே எப்படி இருக்கும்? இது வந்து இன்சைடு, இது சர்ஃபேஸு, r இஸ் ஈக்குவல் டு கேப்ஸ் ஆர். அப்புறம் வந்து இப்படி போகும். ஓகேங்களா? இது v இஸ் ஈக்குவல் டு 1/r மைனஸ் 1/r, v இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இது வந்து இது வரைக்கும் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? v கான்ஸ்டன்ட். இப்படி தான் இருக்கும் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யூனிஃபார்ம் ரிங்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி கிராவிடேஷன் ஃபீல்டு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். பிங்கிற பாயிண்ட்டு இங்கே ஸ்மால் மாஸ் எடுத்துக்கிறோம், ஆரிஜினு r² + r² டிஸ்டன்ஸு ரூட்டு. இதுக்கு சிம்பிளாக இந்த டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம மாஸ் இங்கே இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மாலாக இருக்குன்னா, ஸோ v at an ஆக்சியல் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு -g caps m by டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? r² + r². ஸோ இங்கே வந்து r எப்படி இருக்குன்னா 0வோட கிரேட்டராக இருக்கணும், இன்ஃபினிட்டியோட கம்மியாக இருக்கணும். இன்ஃபினிட்டி போனால் 0 ஆகிடும் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? இப்போ r = 0னா சென்ட்ரல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா v = சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும், -gm/r. நம்ம ஸ்பெரிக்கல் ஷெல் பார்த்த மாதிரி தான். ஸோ இங்கேயும் கிராஃப் பண்ணால் சர்ஃபேஸ்லாம் கான்ஸ்டன்ட்டு போக போக குறையும், v இஸ் இன்வர்ஸ் r² மாதிரி குறையும். ஓகேங்களா? இங்கே வந்து -gm/r. இதுதான் v இப்படி இன்க்ரீஸ் ஆகுது, r டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ பொட்டன்ஷியல் டியூ டு யூனிஃபார்ம் ரிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பொட்டன்ஷியல் அண்ட் ஃபீல்டு. ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியல் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு
கிராவிடேஷன் ஃபீல்டு. ஓகேங்களா? இந்த டிஆருங்கிறது டிஸ்டன்ஸு, டிவிங்கிறது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். ஸோ டெல் வி மைனஸ் டெல் வி பை டெல் டிஸ்டன்ஸ் வேரி ஆகிற நெகட்டிவ் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷன் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இந்த கிராவிடேஷன் ஃபீல்டு வெக்டர் எழுதணும்னா இஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் இஒய் ஜே கேப் ப்ளஸ் இஇஜெட் கே கேப்னு எழுதலாம். டெல் வி டெல் ஆரை பிரித்து எழுதிக்கலாம். நம்ம டிஆர் வந்து டிஸ்டன்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா டிஎக்ஸ் ஐ கேப் x2 மைனஸ் x1 எழுதிக்கலாம் அந்த டைமில். அது மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் டிஇசட் கே கேப்னு வச்சுக்கலாம். டெல் வியை வந்து v2 மைனஸ் v1 எழுதிக்கலாம். இல்லை டிவியை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் இஎக்ஸ் டிஎக்ஸ்னு வச்சுக்கலாம். மைனஸ் இஒய் டிஒய் மைனஸ் இஇஜெட் டிஎஸ். நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஒர்க் டன் தான் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அதாவது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் இன்டு டிஆர் டிஸ்டன்ஸ் வேரியேஷன் அந்த மாதிரி. அது இட்ஸ் நத்திங் பட் ஒர்க் டன். ஸோ யூவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒர்க் டன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜி எம்எம் பை ஆர் அல்லது யூவி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இன்ட்டு ஒன் ஆஃப் த மாஸ். ஓகேங்களா? அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்புறம் நம்ம வந்து நிறையா மாசஸ் இருக்குன்னா யூ இஸ் ஈக்குவல் டு இப்போ M1க்கு இருக்கிற பொட்டன்ஷியல் கண்டுபிடிங்க, M2 மாஸ் இருக்குது, M3 மாஸ் இருக்குது, அண்ட் ஸோ ஒன் அப்படி இருக்குன்னா மைனஸ் ஜி M1 M2 பை R21 மைனஸ் காமனாக வெளியே எடுத்தோம் மைனஸ் ஜி காமனா M1 M2 பை R21 M2 M3 பை R23 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் ரெண்டு டபுள் இப்போ வந்து 3 மாஸ் இருக்குன்னு இப்படி வச்சுக்கலாம். M1 M3 பை R31 டிஸ்டன்ஸ் இப்படி வச்சுக்கலாம். 3 மாதம் 4 மாதம்னா இன்னும் ரெண்டு இது வரும். ஓகேங்களா? ஃபார் n பார்ட்டிக்கல் இருந்துச்சுன்னா எத்தனை பேர் வரணும்னா n இன்ட்டு n மைனஸ் 1 பேர் வரணும். இப்போ 3 பார்ட்டிக்கல்னா 3 இன்ட்டு 2 இருக்கும், கேன்சல் ஆகிட்டு 3 பேர்ஸ் வரணும். 1 2 3 பேர்ஸ் வச்சா. ஸோ இத்தனை பேர் வர மாதிரி நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்குது. இந்த பாயிண்ட் மாசு எர்த்தோடைய சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னா யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி எர்த்தோடைய மாசு அந்த ஸ்மால் பாயிண்ட் மாஸ் பை ஆர்னு வச்சுக்கலாம் சர்ஃபேஸில் இருந்தால். இப்போ இந்த மாஸ் வந்து இப்போ சர்ஃபேஸ் இருக்குது, எர்த் இருக்குது, கேப்சம்னு. பட் இந்த மாஸ் வந்து இங்கே ஏலேருந்து ஆர்பிக்கு டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் எம் 1 by RA minus 1 by RB இப்படி இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ். இப்போ சென்டர் ஆஃப் தி எர்த் வேணும்னு வச்சுக்கோங்களேன், யூ சென்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/2 GMM by R. ஓகேங்களா? இப்படி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு எர்த் சர்ஃபேஸ்லேயே ஒரு ஹைட்டில் வைக்கிறாங்க. அந்த ஹைட்டு வந்து எர்த் சர்ஃபேஸ்லேருந்து அந்த ஹைட்டுக்கு போகுது. வெளியிலேருந்து அந்த ஹைட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா. இது சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஹைட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியிலேருந்து வந்துச்சுன்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் சர்ஃபேஸ்லேருந்து இங்கே ஒரு ஹைட்டு கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஃபார்முலா எழுதுவீங்க அப்படின்னா UV is equal to mgh by 1 plus h by r. ஓகேங்களா? 1 plus h by r இதுதான் யூஸ் பண்ணுறது. அந்த ஃபேக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். சர்ஃபேஸ் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் அட் எ பாயிண்ட் எபோவ் தி எர்த் சர்ஃபேஸ் அட் எ ஹைட் ஹச்ன்னு வச்சோம்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பைண்ட் பண்ணியிருக்கிறது எர்த்தையும் அந்த மாசையும் வந்து எது வந்து கிராவிடேஷன் புல் யூஸ் பண்ணி பைண்ட் பண்ணியிருக்கிறதோ. இப்போ சர்ஃபேஸ்லேயே ஒரு மாஸ் இருக்கட்டும், இல்லை சம்திங் ஒரு டிஸ்டன்ஸ் ஹைட்டில் வச்சுக்கலாம், மற்ற டிஸ்டன்ஸ் ஆர் வச்சுக்கலாம். இது வந்து கேப்சார் ஆர் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹச் வச்சுப்போம். ஓகேங்களா? இதுதான் ஸ்மால் ஆர், இது வந்து சின்ன ஸ்மால் ஹச்னு வச்சுக்கோம். ஓகே, இப்படி பைண்டிங் எனர்ஜி அந்த மாஸ் வந்து எர்த் கிராவிடேஷன் மேலே பைண்ட் ஆகிக்கிறது. ஸோ அந்த எனர்ஜி இப்போ வந்து ஒரு மாஸுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்கும். அது ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா எர்த் சர்ஃபேஸ்லேயே இல்லை ஒரு இடத்துல ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அப்போ யூவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GMM by ஆர்னு இருக்கும். கைனடிக் எனர்ஜி 0வாக இருக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GMM by R. இது டோட்டல் எனர்ஜியாக இருக்கும். பைண்டிங் எனர்ஜி இஸ் நத்திங் பட் இந்த டோட்டல் எனர்ஜியோடைய மாடுலஸ் தான் பைண்டிங் எனர்ஜி. அந்த அளவுக்கு எனர்ஜி தான் வந்து எர்த்து வந்து அது கொடுக்குது, எர்த்து வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுக்குது, அந்த அளவுக்கு பைண்ட் பண்ணி வச்சுருக்கு, அவ்வளோ எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா? G கேப்சம் M by R. ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆட்டம் நியூக்ளியஸில் ஒரு ஆட்டம் இருக்குன்னா, நியூக்ளியஸ் சென்டர் இருக்குன்னா இங்கே எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். ஆட்டமுக்குள்ளே அந்த நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்கும். இந்த ப்ரோட்டான் நியூட்ரானும் எலக்ட்ரானும் அது கூடவே இருக்கிறதுக்கு தான் பைண்டிங் எனர்ஜி இருக்கும், நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி தான் எர்த்துக்கும். இப்போ நாம் நிற்கணும், நம்ம மாஸ் இருக்குது, ஏதாச்சும் சம்திங் மாஸ் ஹவுசஸ் இருக்குது, பஸ் இருக்குது, எல்லாம் பைண்டாக இருக்க இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ பைண்டிங் எனர்ஜி இருக்கும்.
ஜிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் தி எர்த், ரேடியஸ் ஆஃப் தி எர்த். இந்த ஸ்மால் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ பைண்டிங் எனர்ஜி இருக்கும். இதுதான் பைண்டிங் எனர்ஜியோடைய கான்செப்ட். பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிச்சோன்னா நீங்கள் மார்லஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராக்கெட்லாம் மேலே அனுப்புகிறாங்க எர்த்துலேருந்து. அப்படின்னா எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து மேலே ராக்கெட் போகுதுன்னா இங்கேருந்து ஒரு வெலாசிட்டி கொடுக்கணும். எர்த்தோடைய புல் அட்மாஸ்பியர் இருக்குது, எர்த்தோடைய புல் இருக்கனால அட்மாஸ்பியரே கிரியேட் ஆகிருக்கு. எர்த்து வந்து புல் பண்ணுறதுனால தான் அட்மாஸ்பியர் கேஸஸ் இங்கே இருக்குது. கிராவிடேஷன் ஆக்சலரேஷன், அதை கிராவிடேஷன் புல் இருக்கிறதுனால தான் அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு எக்ஸெட் ஆகிறதுனால தான் அட்மாஸ்பியர் கேஸ் இருக்குது. அதை தாண்டி வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி கொடுக்கணும். அந்த எஸ்கேப் வெலாசிட்டி எப்படி இருக்கணும்னா இப்போ ஒரு ராக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராக்கெட் வந்து மேலே போகணும்னா அந்த ராக்கெட் எர்த்தில் இருக்கும்போது அதுக்கு எனர்ஜி இருக்கும். அதுதான் பைண்டிங் எனர்ஜி. அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு ஈக்குவலாக ஒரு எனர்ஜி கொடுத்தா தான் மேலே போகும். அப்போ அந்த எனர்ஜிக்கு ஈக்குவலாக என்ன கொடுக்க முடியும்? கைனெட்டிக் எனர்ஜியாக மாற்றணும் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை. ஸோ ஆஃப் mve ஸ்கொயர் எஸ்கேப் வெலாசிட்டியோட ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருந்துச்சுன்னா அந்த கைனெட்டிக் எனர்ஜி தான் எப்படி இருக்கும்? g கேப்ஸ் m/rன்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜி. இந்த பைண்டிங் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணால் அப்படியே மேலே போயிடும். ஏன்னா பைண்டிங் எனர்ஜி ஈக்குவலாக ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கோம், அது கண்டிப்பாக மேலே போயிடும். அப்போ மேலே போணுச்சுன்னா போயிட்டே இருக்காது, ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகிடும். ஏன்னா பைண்டிங் எனர்ஜி இந்த எஸ்கேப் வெலாசிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்தா இன்னும் போயிட்டே இருக்கும். நம்ம அந்த ஈக்குவலாக தான் எனர்ஜி கொடுக்குறோம். அப்போ வந்து இந்த வி எப்படி சொல்லலாம்? சில புக்ஸில் வந்து இந்த எஸ்கேப் வெலாசிட்டி மஸ்ட் பி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. நம்ம ஈக்குவல்னு போட்டு கண்டுபிடிக்கிறோம். கிரேட்டர்னா ஃபைனல் வெலாசிட்டி சம்திங் இருக்கும், அந்த சம்திங்கில் மேலே போயிட்டு இருக்கும். இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஃபைனல் வெலாசிட்டி. ஈக்குவல்னா ஃபைனல் வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஆனால் எர்த்தோடைய ஃபுல் அட்ராக்ஷன் இருந்து வெளியே வந்துடும். எர்த்தோடைய கிராவிடேஷன் ஃபீல்டு இருந்து எஸ்கேப் ஆகிடும். ஸோ அப்போ வி எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அட்லீஸ்ட் மினிமம் 2gm. இந்த ஸ்மால் எம் கேன்சல் 2 அந்த பக்கம் போயிடும் பை ஆர். இதுதான் வந்து வி எஸ்கேப் வெலாசிட்டி. நம்மளுக்கு தெரியும் gm/r வந்து ஈக்குவல் டு gr. ஏன்னா g ஈக்குவல் டு gm/r ஸ்கொயர். சப்ஸ்ட் பண்ணால் v இஸ் ஈக்குவல் டு 2gr. இதுதான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. நம்மளுக்கு ஜியும் தெரியும், ஆரும் தெரியும் இல்லை, இங்கே gm/r எல்லாமே தெரியும். அப்போ வந்து எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த எர்த் இஸ் ஈக்குவல் டு 11.2 km/s. சரிங்களா? இதே வந்து ஒரு ஜூபிட்டர் எடுத்துக்கோங்க. ஜூபிட்டருக்கு எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 km/s. சரிங்களா? இதே வந்து 3க்கு எடுத்துக்கோங்க. 3க்கு எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.3 km/s. நம்ம அட்மாஸ்பியரிக் மாலிகுல்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸஸோடைய ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி ஆஃப் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் வச்சுக்கோங்க. இந்த கேஸ் மாலிகுல்ஸோட வெலாசிட்டி லெஸ் தென் த எஸ்கேப் வெலாசிட்டியாக இருக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கும் அட்மாஸ்பியருக்குள்ளே. 3ல் அட்மாஸ்பியரே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப கம்மி, 2.3 தான். அதனால கேஸ் எல்லாம் வெளியே போயிடும். அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த கேஸ் மாலிகுல்ஸ் கிரேட்டர் தென் த எஸ்கேப் வெலாசிட்டி. அதனால வெளியே போயிடுச்சு. ஜூபிட்டரில் திக் அட்மாஸ்பியர் இருக்குது. நம்ம இதில் ஓரளவுக்கு தின் அட்மாஸ்பியர் தான். இங்கே நோ அட்மாஸ்பியர். கம்பேர் டு 3ல் நம்மளது தின்னு. ஸோ இந்த பேசிஸில் தான் கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது, அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்தாச்சு. இப்போ இந்த எஸ்கேப் வெலாசிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி மாஸ் டென்சிட்டி வால்யூம் எழுதணும்னா விஇ இஸ் ஈக்குவல் டு 2g எழுதணும்னா இன்டூ கேப்சம் மாஸ் இருக்கும். அந்த மாஸ்க்கு பதிலாக என்ன எழுதலாம்? டென்சிட்டி இன்டூ வால்யூம். வால்யூம் எப்படி எழுதலாம்? 4/3 πr³ எழுதலாம். 4/3 πr³ இன்டூ டென்சிட்டி ஆஃப் த மீன் டென்சிட்டி ஆஃப் த எர்த்னு எழுதலாம். இப்போ r² வரும். அப்போ எப்படி வரும்? விஇ இஸ் ஈக்குவல் டு 8/3 πg ρ. ஓகேங்களா? இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி. ஓகேங்களா? டென்சிட்டி அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அப்படி கொண்டு வந்தோம்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு பை எ பார்ட்டிக்கல். ஸோ மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ பார்ட்டிக்கல் அட்டைன் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஹைட் எப்படி அட்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சர்ஃபேஸில் இருக்குது, இது சென்டரு, மாஸ் எம் கேப்சம்ஸ் ஆஃப் தி எர்த்து. இப்போ இங்கேருந்து ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போகிறீங்க, இங்கே ஹைட்டுக்கு. அந்த ஹைட்டு கொண்டு போகும்போது கொடுக்குற வெலாசிட்டி தான் வீன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கொடுக்குற வெலாசிட்டி வந்து அவ்வளோ தூரம் போகணும். ஸோ நம்ம கொடுக்குற வெலாசிட்டி ஆஃப் mv². அந்த கைனடிக் எனர்ஜி கொடுக்குறோம்னா ஷுட் பி ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் u இனிஷியல், இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் u ஃபைனல். அந்த தான் u ஃபைனல் மைனஸ் u இனிஷியலாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு mg h நம்ம முன்னே பார்த்தது 1 + h/r ஆஃப் mv². ஓகேங்களா? இப்போ h எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கொண்டுறோம்னா நம்ம சிம்பிளி பண்ணோம். சிம்பிளி பண்ணும்போது ஆஃப் mv² ப்ளஸ் ஆஃப் mv² h/rன்னு எழுதுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு mgh. நம்ம எம்எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம்.
இந்த ஆர் அங்கே கொண்டு போனோம்னா பி ஸ்கொயர் ஆர் பை ஜி ப்ளஸ் வி ஸ்கொயர் ஹச் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஜிஹெச்னு எழுதலாம். இப்போ இந்த கொண்டு வந்தோம்னா என்ன எழுதலாம், ஜிஹெச் மைனஸ் வி ஸ்கொயர் ஹச் பை டூ அதான் கொண்டு வந்தோம்னா அப்போ இன்னொரு சைடு எப்படி இருக்கும், வி ஸ்கொயர் ஜி பை வி ஸ்கொயர் ஆர் பை ஜின்னு இருக்கும். இப்போ ஹச் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா ஜி மைனஸ் வி ஸ்கொயர் பை டூன்னு எழுதுவோம். ஓகேங்களா. வி ஸ்கொயர் பை டூ இன்னொன்று ஆர் இருக்குது, இங்கே ஆர் மிஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் ஆர் இருக்கும். ஸோ இந்த ஆர் வந்து இங்கே ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இங்கே போயிடுச்சு. கீழே டேமில் ஒரு ஆர் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஆர் மிஸ் பண்ணியிருக்கோம். சரி ஓகே. பை இங்கே வந்து பி ஸ்கொயர் ஹச் பை டூ ஆர், இந்தாண்ட பக்கம் பி ஸ்கொயர் ஆர் பை ஜிஆர், இங்கே ஜிஹெச் மட்டும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம ஹச்சை வந்து ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பி ஸ்கொயர் பை இப்போ ஹச் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணுறோம்னா என்ன கிடைக்குன்னா ஹச் இன்ட்டு காமன் கிடைக்குன்னா ஜி மைனஸ் பி ஸ்கொயர் பை டூ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஜின்னு வச்சுப்போம். ஓகேங்களா. இப்போ வந்து 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு 2g minus b square by 2 equal to b square. சரி, இங்கே நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து போடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு டெல் யூன்னு பார்த்தோம். இஸ் ஈக்குவல் டு mg h பை 1 ப்ளஸ் h பை ஆர்னு வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம அந்த ஹச் இதை வந்து அந்த கொண்டு வந்துடணும். எப்படி எழுதலாம்னா mg h பை ஆர் ப்ளஸ் ஹச் பை டோட்டல் ஆர்னு எழுதிப்போம். இது அந்த பக்கம். இப்போ இந்த ஆர் வந்து இங்கே போயிடலாம் வச்சுக்கோங்க, mg ஆர் ஹச்னு இருக்கட்டும், டிவைட் பை ஆர் ப்ளஸ் ஹச். ஸோ இந்த பக்கம் இப்படி இருக்கும் ஆஃப் mv ஸ்கொயர், இந்த எம்எம் கேன்சல் பண்ணணும். இப்போ எப்படி இல்லைன்னா ஆர் பி ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் ஹச்பி ஸ்கொயர் பை டூன்னு இருக்குமா. ஓகே, ஈக்குவல் டு ஜி ஆர் ஹச்னு இருக்குது. புரிஞ்சுங்களா. இதை வந்து நம்ம டிலே பண்ணால் ஸோ இப்போ வந்து நம்ம ஹச்சை மட்டும் காமனாக ஒரு பக்கம் எடுத்தோம்னா ஹச்பி ஸ்கொயர் பை டூ இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் போனால் இது வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிடைக்கும், ஜி ஆர் ஹச் மைனஸ் ஆர் பி ஸ்கொயர் பை டூன்னு எழுதலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இதை இந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஹச் இதை இந்த பக்கம் கொண்டு போவோம். இதை அப்படி வச்சுப்போம். ஆர் பி ஸ்கொயர் பை டூ இதிலிருந்து எழுதுகிறேன் பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு ஜி ஆர் ஹச் மைனஸ் ஹச் பி ஸ்கொயர் பை டூன்னு வச்சுப்போம். இப்போ இப்படி எழுதலாம்னா 2gRh minus hb square whole divided by 2 is equal to rv square by 2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹச்சை காமனாக எடுத்தோம்னா 2gr மைனஸ் பி ஸ்கொயர் காமனாக ஹச் எடுத்துக்கலாம், ஹச் இஸ் ஈக்குவல் டு ஆர் பி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பிடிச்சிங்கன்னா ஹச் ஈக்குவல் டு ஆர் பி ஸ்கொயர் டிவைட் பை 2gr மைனஸ் வி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது இப்போ இந்த ஆரை நீங்கள் ரிமூவ் பண்ணால் அந்த ஆறு கீழே கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிடைக்கும்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை 2gr மைனஸ் வி ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை ஆர்னு வரும். அப்போ இந்த தனித்தனியாக பிரிச்சோம்னா இந்த ஆரையும் கேன்சல் ஆகிடும், வி ஸ்கொயர் பை ஆர் மட்டும் இருக்கும். ஹச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை 2g மைனஸ் வி ஸ்கொயர் பை ஆர்னு இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலா ஹைட்டுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ், ஆர்பிட்டல் ஸ்பீடு. சேட்டலைட்டுக்கு வந்தாச்சு. சேட்டலைட்னா இப்போ எர்த்தோடைய நேச்சுரல் சேட்டலைட் 3, நம்ம ஆர்டிஃபிஷியல் நிறைய சேட்டலைட்ஸ் அனுப்பலாம். ஸோ அதுக்கு ஆர்பிட்டல் ஸ்பீட் இருக்கும், எவ்வளோ இதில் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஸ்பீடில். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எர்த்துனா மாஸ் எம் வச்சுக்கோங்க, ரேடியஸ் ஆர் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் சுற்றிட்டு இருக்கணும்.
ஸோ அந்த டிஸ்டன்ஸில் ஒரு சேட்டலைட் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பீடு வந்து ஆர்பிட்டல் ஸ்பீடு V0 இருக்கும். இதுதான் ஆர்பிட். ஓகேங்களா, இதுதான் ஆர்பிட்டல் ரேடியஸ் R0 வச்சுக்கலாம். V0ங்கிறது ஆர்பிட்டல் ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு. அந்த அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் கொடுக்கப்படும். ஸோ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா F centripetal is equal to F கிராவிடேஷனல். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக மாறி கொடுக்குது. ஸோ அதனால் சுற்றிட்டு இருக்க அந்த புல்லே உள்ளாரே வராமல் வெளியும் போகாமல். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா mv²/r அதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். V0² ஆர்பிட்டல் வெலாசிட்டி, ரேடியஸ் டிஸ்டன்ஸ் வந்து டு த ஆர்பிட் ஆர்னு வச்சுப்போம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி கொடுக்கும்? அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதுவும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mm by distance between the center of the earth and the satellite is r². ஸோ r கேன்சல் ஆகிடும். ஸோ m V0² ஆர்பிட்டல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு m கூட கேன்சல் ஆகிடும், equal to g caps m by r. So V0 is equal to root of g caps m by r. For example, r equal to caps r surface இருக்குன்னா V0 is equal to root of gm by r, which is equal to root of gr. ஓகேங்களா, இப்போ இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கும் எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. விஇனா 2grனு வச்சுங்க, ஆர்பிட்டல் வெலாசிட்டி வெறும் gr மட்டும் வருது. சப்போஸ் வந்து இந்த r is equal to radius of the earth plus some height, அதை தான் இருக்கும். ஸோ அப்படி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ஆறு, சம் ஹைட் அப்படி பிரித்தோம். அந்த ஆறு அப்படி பிரித்தோம்னா V0 is equal to root of gm by r plus hன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, gm எப்படி எழுதலாம்? gr² எழுதலாம், இப்படி எழுதலாம். அப்படி பிரித்ததுனாலும் r plus hன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டாக வேரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் ஸ்பீட்லேருந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட். இல்லை நம்ம ஆர்பிட்டல் ஸ்பீடுக்கும் ஈக்குவல் டு ரூட் 2gr, சாரி வெறும் grன்னு பார்த்துருந்தோம். எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2grன்னு பார்த்துருக்கோம். ரெண்டுத்துக்கு எஸ்கேப் வெலாசிட்டி பை ஆர்பிட்டல் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர்பிட்டல் வெலாசிட்டி வித் ஏ ஃபேக்டர் ரூட் 2. ரூட் அளவுக்கு கிரேட்டர், ரூட் 2 டைம்ஸ் கிரேட்டர் ஆகணும் எஸ்கேப் வெலாசிட்டி. அப்போ தான் வந்து வெளியே போகும். அப்போ ஆர்பிட்டல் வெலாசிட்டி இருந்தால் அந்த சேட்டலைட் வெளியே போகாது. கிராவிடேஷன் புல்ல எர்த்தோடைய ஃபீல்டில் தான் இருக்கும் அதுவும். நெக்ஸ்ட் டைம் பீரியட் பார்க்கணும். டைம் பீரியடுங்கிறது நம்ம எர்த்தோடைய டைம் பீரியட் ரொட்டேட் ஆகிறது 24 hours. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் 24 hours தான் ரொட்டேட் ஆகும். பட் ஒரு சேட்டலைட் வந்து டீங்கிற டைம் பீரியட் வேணும் சாதாரண சேட்டலைட்டுக்குனா நம்ம 2π/ஒமேகான்னு எழுதலாம். ஒமேகாங்கிறது ஆர்பிட்டல் ஆங்குலர் ஸ்பீடு. ஸோ அதெல்லாம் லீனியர் ஸ்பீடுக்கு மாற்றோம்னா ஆர்பிட்டல் ஸ்பீட் இன்ட்டு ஆர் எழுதலாம். ஏன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு V/r நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்னா V0க்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச டெரிவேஷனில் gm/r. ஆறுங்கிறது தான் சம் ரேடியஸ் ப்ளஸ் சம் ஹைட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆர் மேலே மட்டிலே போகணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கிடைக்கும்னா t is equal to 2πr into root r. ரூட் ஆர்னா 1/2 எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு gm 1/2. 1/2 இங்கே 1 இருக்குது. இது ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? மல்டிப்ளைனா ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் பவர். அப்போ 3/2 கிடைக்கும். டிவைட் பை gm ஹோல் 1/2. ஸோ இது எப்படி எழுதலாம்னா இந்த ரூட் 2 என்ன போட்டோம்னா t² மாறிடும். அப்போ 4π² r³ டிவைட் பை gm இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? t² ப்ரொபோர்ஷனல் டு r³. ஓகேங்களா, செமி மேஜர் ஆக்சிஸ் டைம் பீரியட் ஸ்கொயர் ஆஃப் டைம் பீரியட் ஈக்குவல் டேட் ப்ரொபோர்ஷனல் டு செமி மேஜர் ஆக்சிஸோட கியூப். இதுதான் வந்து நம்ம கெப்லர்ஸ் தேர்ட் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் சொல்லுது. t² ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ப்ளஸ் சம் ஹைட்டு அப்படி வச்சோம்னா அப்படி இதே தான் வரும் gm. இந்த gmக்கு பதிலாக என்ன அதெல்லாம் g(r)² கூட மாற்றிக்கலாம் நீங்கள். சரி, g ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அப்போ t² இஸ் ஈக்குவல் டு 4π² r plus h ஹோல் கியூப் டிவைட் பை gr இப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, ஸோ வேரி பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம இந்த இடத்துல கூட நீங்கள் இந்த ஆருக்கு r plus h வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எப்படி தேவைப்படுமோ அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் ஒரு சேட்டலைட் மூவ் ஆகிட்டு இருக்கு r ஈக்குவல் டு 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா t is equal to 2π√r/g. அந்த இடத்துல r தெரியும், g தெரியும், இதெல்லாம் தெரியும் போது அப்போ t என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.4 hours. ஓகேங்களா, ஜியோ ஸ்டேஷன் சேட்டலைட்னா t ஈக்குவல் டு 24 hours இருக்கணும். 24 ஹவர்ஸ்னால் அப்போ ஆருடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 4.2 × 10⁴ கிலோமீட்டர் இருக்கும். எர்த்தோடைய ரேடியஸே 6,400 கிலோமீட்டர் தான். பட் வந்து இது 42,000 பக்கமாக போகுதா. ஸோ அப்போ வந்து எர்த்து 6,400 கிலோமீட்டர், அதுக்கு மேலே ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா h is equal to, ஏன்னா r is equal to ரேடியஸ் ப்ளஸ் ஹைட்னு வச்சுப்போம். r equal to அப்போ அந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36,000 பக்கமாக இருக்கும். 36 × 10⁵ கிலோமீட்டர். ஓகேங்களா, ஸோ இதுதான் டைம் பீரியட் ஒரு சேட்டலைட்டுக்கு நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம்னா. இப்போ ஹைட் ஆஃப் த சேட்டலைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சு t ஈக்குவல் டு 2π√r plus h ஹோல் கியூப் பை
ஜிஆர் ஸ்கொயர்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்த்துருக்கும்போது அதாவது நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4π² ஆர் ப்ளஸ் ஹச் ஹோல் கியூப் பை ஜிஆர் ஸ்கொயர்னு பார்த்துருப்போம். இந்த ரூட் ஸ்கொயர் என்ன பண்ணால் ரூட் அப்போ நான் பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்போது டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4π² இருக்கா. இதை நம்ம என்ன எப்படி எழுதலாம்னா டி ஸ்கொயர் ஜி ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 4π² இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹச் ஹோல் கியூப். இப்போ நம்ம கியூப் ரூட் எடுக்கலாம் இங்கே. ஸோ அப்போ ஹச் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஜி ஆர் ஸ்கொயர் ஹோல் 4π² கியூப் ரூட் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹைட்டு. ஓகேங்களா? இப்படியும் ஹைட்டு கண்டுபிடிக்கலாம். ஹைட்டு தேவை அப்படின்னா சேட்டலைட் ஹைட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்டு. ஸோ டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கும்? ஒரு சேட்டலைட் மேலே போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து எஸ்ஐ வெலாசிட்டி கிடையாது, ஆர்பிட்டல் வெலாசிட்டி தான். ஸோ யூ ஈக்குவல் டு மைனஸ் ஜி m/r. ஒரு ரேடியஸ், அந்த டிஸ்டன்ஸ் ஆறுங்கிற இடத்துல போயிட்டுருக்கோம். இந்த ஆறு தான் கேப்சார் ப்ளஸ் சம் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? ஆஃப் mv0² இருக்கும். mv0² அது gm/r. ஸோ gm ஸ்மால் ஆர் தான் v0 ஸ்கொயரு. ஓகேங்களா? இன்ட்டு 1/2 m equal to g caps m small m by 2r வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் எனர்ஜி கிராவிடேஷன் எனர்ஜி ஈக்குவல் டு u ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கிராவிடேஷன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? மைனஸ் ஜி கேப்ஸ் m ஸ்மால் m by r. இங்கே வந்து ப்ளஸ் ஜி கேப்ஸ் m ஸ்மால் m by 2rனு வச்சுக்கலாம். ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி mm by 2rனு வரும். ஓகேங்களா? இங்கே ஆஃப், இங்கே 1 இருக்குது, மைனஸ் பண்ணால் ஒரு மைனஸ் ஆஃப் இருக்கும். அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லலாம், அல்லது எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பை 2ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் சிம்பிள் ஃபேக்ட்ஸ். இது ஒரு ட்ரிக்ஸ் கூட சொல்லலாம், எப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி எது வேரி ஆனாலும் அது டிக்ரீஸ் ஆகி டோட்டல் எனர்ஜி எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் எனர்ஜி எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். பைண்டிங் எனர்ஜி லாஸ்ட்டாக ஒரு பைண்டிங் எனர்ஜி பார்த்துருந்தோம். ஸோ சேட்டலைட்டுக்கு ஒரு பைண்டிங் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜியோட மாடலஸ் தான் பைண்டிங் எனர்ஜி நம்ம ஒன்று பார்த்தது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு சேட்டலைட்டோட பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும்? ஜி கேப்சம் ஸ்மால் பை 2r. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு அதுக்கு இருக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் இருக்குது, இந்த ரேடியஸ் r இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்டர் வந்து 0 இருக்குது, எர்த்தோட ரேடியஸ் r, ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கோங்க, இல்லை ஆர் ப்ளஸ் ஹச்னு வச்சுக்கலாம். ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிக்கு ரொட்டேட் ஆகணும். பிங்கிற பாயிண்ட் இப்போ ஆர்பிட்டல் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா சுற்றிட்டு இருக்க ஒரு ஆர்பிட்டில். இப்போ சம்திங் விங்கிற வெலாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வி வெலாசிட்டி எப்படி வேரி ஆகும் ஒரு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட் 0னா என்ன ஆகும்? ஸ்ட்ரெயிட்டாக A to 0க்கு வந்துடும், சென்ட்ரல் விழுந்துடும். ஓகேங்களா? இதே வந்து 0விலேருந்து வி ஆர்பிட்டல் ஸ்பீட் வரைக்கும் இருக்குது, விஏ வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட். அப்போ எப்படி இருக்கும்? எலிப்ஸில் போகும் இந்த பாத்து. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் அந்த வெலாசிட்டி வந்து v ஈக்குவல் டு v0 ஆர்பிட்டல் வெலாசிட்டியாக இருந்துச்சுன்னா சென்டரில் சுற்றிட்டு இருக்கும். சென்டரை வந்து ஓ மாதிரி வச்சு ஒரு சர்க்கிளில் சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த வெலாசிட்டி வந்து விங்கிற வெலாசிட்டி ஆர்பிட்டல் ஸ்பீடுக்கும் எஸ்கேப் வெலாசிட்டி நடுவில் இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்? எலிப்ஸில் சுற்றும் கொஞ்சம் பெரிய ஃபோக்கஸாக இருக்கும். ஓ வந்து ஃபோக்கஸாக இருக்கும், எலிப்ஸ் வந்து எலிப்ஸில் சுற்றும். பட் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மேஜர் ஆக்சிஸ் பெரிய எலிப்ஸை சுற்றும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வி இந்த சேட்டலைட்டோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எஸ்கேப் வெலாசிட்டியாக இருந்துச்சு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? எஸ்கேப் ஆகிடும். எஸ்கேப்ஸ் த கிராவிடேஷனல் புல், வெளியே போயிடும். ஃபைனல் வெலாசிட்டி 0க்கு மாதிரி வெளியே போயிடும், இன்ஃபினிட்டிக்கு போகலாம். ஸோ அதுதான் வி ஈக்குவல் டு விஏ. இப்போ வி கிரேட்டர் தென் விஏன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஒரு ஹைப்பர் போலா மாதிரி போயிடும். அதாவது செல்லுன்னு வெளியே போயிடும், பயங்கரமாக இன்ஃபினிட்டிக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, நம்ம ஆர்பிட்டல் ஸ்பீடு v0 இஸ் ஈக்குவல் டு ஜி கேப்சம் பை ஆர்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு ரூட் ஜிஆர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வச்சுக்கலாம். விங்கிறது எஸ்கேப் ஸ்பீடு விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2gr. எர்த்துக்கு வந்து 11.2 km/s. அந்த கான்செப்ட் தான் நம்ம இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்னஸ். இப்போ லாஸ்ட் டாபிக் இன் கிராவிடேஷன். வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் சேட்டலைட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் இருக்குது, அதோட ரேடியஸ் ஆர் இருக்குது, சென்டர் ஓங்க இருக்குது, மாஸ் ஆஃப் தி எர்த்து. நம்ம வந்து வெயிட்டில் இங்கே ஒரு சேட்டலைட் சுற்றிட்டு இருக்கு, ஆர்பிட்டல் வெலாசிட்டியில் ஒரு சேட்டலைட் எடுத்துப்போம். ஸோ இந்த சேட்டலைட்டில் ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து ஆர் டிஸ்டன்ஸு, எல்லாம் ஆர் ப்ளஸ் ஹச் வச்சுப்போம். இந்த v0 தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இப்போ இதுதான் ஒரு சேட்டலைட்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு மாஸ் ஆஃப் தி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேக்னெட் இருக்கும், அதாவது வெயிட்லெஸ்னஸாக இருக்கும். ஏன் அப்படி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டேபிள் வச்சுக்கோங்க, நம்ம இடத்துல ஒரு பாக்ஸிங் வச்சுருக்கீங்கன்னா டேபிள் வந்து கீழே இழுக்கும் எம்ஜி மாதிரி. இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கும், அதுதான் நார்மல் ரியாக்ஷன். மேலே ஆர் வச்சுக்கலாம், இல்லை என் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கும் டேபிளுக்கும் எம்ஜிக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் வந்து இது மேலே நின்றுட்டுருக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நம்ம கிராவிடேஷன் புல் எவ்வளோ இருக்கும் நம்மளுடைய சேட்டலைட்டுக்கு, கிராவிடேஷன் புல் ஆஃப் தி எர்த் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இது நார்மல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஓகே, நார்மல் ரியாக்ஷன் ஆர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கணும்னா எம்ஏங்க அக்சலரேஷன் இருக்கணும். ஸோ கிராவிடேஷனல் புல் பை ஆர் ஸ்கொயர் மாஸ் ஆஃப் த சேட்டலைட்டு மாஸ் ஆஃப் த எர்த்து. ஓகேங்களா, மைனஸ் நார்மல் ரியாக்ஷன் விச் ரிசல்ட்ஸ் இந்த எம்ஏ. ஓகேங்களா, அந்த எம்ஏ வந்து ஜீரோவாக இருக்குது. அதாவது அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் ஃபார் திஸ். அதாவது ஜினா கேப்ஸ் ஆர் ஸ்கொயர் ஒரு எர்த்துக்கு. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால ஹைட் இருக்கிறதுனால ஜி ஈக்குவல் டு ஸ்மாலாக அந்த டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்கொயர்னு வச்சாச்சு. அப்போ ஜி கேப்ஸ் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்மால் எம் இன்ட்டு ஜி கேப்ஸ் எம் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி கேப்ஸ் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஆறு மைனஸ் ஜி கேப்ஸ் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் என்ன ஆகும், இது இருந்தாலும் போச்சு, ஆர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் மேக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயரு மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நார்மல் ரியாக்ஷன் ஜீரோ. அப்போ என்ன ஆகும், அதுதான் வெயிட்லெஸ்னஸ். ஸோ இப்படி தான் வந்து அப்பேரண்ட் வெயிட் ஜீரோ வந்துச்சு. வெயிட் இருக்குது, மாஸ் இருக்குது, பட் அப்பேரண்ட் வெயிட், ஆக்சுவல் வெயிட் வேறு அப்பேரண்ட் வெயிட் வேறு, அது வந்து ஜீரோவாக இருக்குது. எதனாலனா நம்ம கிராவிடேஷனல் புல்லும் நார்மல் ரியாக்ஷனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நார்மல் ரியாக்ஷன் ஜீரோ ஆயிடுச்சு, கிராவிடேஷன் ஃபுல்லும் அதனுடைய அக்சலரேஷனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதாவது ரிசல்டன்ட் அக்சலரேஷனும் கிராவிடேஷன் ஃபுல்லும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதனால் ஆர் வந்து ஜீரோ நார்மல் ரியாக்ஷன். ஸோ இங்கே கொடுக்குது, பட் அக்சலரேஷன் எப்படி இருக்குது, இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது மேலே போகிற அக்சலரேஷன் அப்போட பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த கிராவிடேஷன் லெசன்ஸில்.